இந்த வாரம் ஓரோஃபிஷியல் ஹெல்த் மிரர் சீரீஸ்ல நம்ம பார்க்க போகிறது பேராதைராய்டு டிசார்டர்ஸ். இந்த பேராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிளட் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுது. ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரக்கும் போது கால்சியம் லெவல் பிளட்ல ஜாஸ்தி ஆகுது. எப்படி கால்சியம் லெவல் பிளட்ல ஜாஸ்தி ஆகுது? சாப்பிட்ற சாப்பாடுல இருக்க கால்சியமை இன்க்ரீஸ்டா அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி கிட்னி வழியாக நம்ம யூரின் எக்ஸ்கிரீட் பண்ணும்போது கால்சியம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீஅப்சர்வ் பண்ணுது. மூணாவது மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா போன்ல கால்சியம் இருக்குல்ல, அந்த கால்சியமை போன்ல இருந்து ரிசர்வ் பண்ணி பிளட் லெவல்ல கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன நடக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க, போன்ல கால்சியம் லெவல் குறையும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் நடக்குது. அதனால என்ன ஆகும், நமக்கு ஈஸியா ஃப்ராக்சர் ஆகும். கை கால் ஃப்ராக்சர் ஆகுற மாதிரி ஜாப் ஈஸியா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரவுன் டியூமர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி கட்டிகள் சில இடத்துல தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. கால்சியம் சாஃப்ட் டிஷ்யூஸ்ல போய் டெபாசிட் ஆகி அங்கங்க கல்லு மாதிரி ஹார்டா ஃபார்ம் ஆயிடலாம். பாராதைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்கும் போது பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாகும். எனாமல் சரியா ஃபார்ம் ஆகாம எனாமல் வீக் ஆயிடும். இதுதான் எனாமல் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவோம். பல்லு வளர்றதும் டிலே ஆகும். கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாகும் போது நமக்கு டெட்டனின்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது இந்த ஃபேஷியல் நர்வ், இந்த நரம்பு மேல இப்படி நம்ம தட்டும் போது இந்த ஃபேஷியல் மசில்ஸ் ட்விச் ஆகும். கால்சியம் லெவல் குறையும் போது நரம்பு பாதிக்கப்பட்டு உங்க லிப்ஸ் கீழேயோ இல்ல வாயை சுத்தியோ காலில் இல்ல கையில உங்களுக்கு பாரஸ்தீசியான்னு சொல்லுவோம். திடீர்னு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். அதாவது விறுவிறுன்னு இருக்கலாம். பின் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன், ஆல்டர்ட் சென்சேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.